ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பகுப்பத உறுப்புகள். இது எந்த புக்குன்னு பார்த்தோம்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக். வாங்க லெசனுக்குள்ளே போவோம். தமிழ் மொழியில் சொல்லுக்கு வழங்கும் பெயர்களுள் ஒன்று பதம் என்பதாகும். இலக்கண வகையில் அமைந்த சொற்களுள் 4 நூல் பெயர் சொல்லும் வினை சொல்லும் பிரித்து பொருள் தரும் வகையில் இருத்தலால் இவற்றை பகுப்பதங்கள் என்பர். பகுப்பதத்தில் பார்த்திங்கன்னா பெயர் சொல்லும் வினை சொல்லும் பிரித்து பொருள் தரும் வகையில் இருக்கிறதால இதை பகுப்பதம் என்று சொல்கிறோம். இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பார்த்திங்கன்னா பகாப்பதத்திற்குரியவை. இவர் பெயர் பகுப்பது சொற்களை காட்டிலும் வினை பகுப்பது சொற்களே வழக்கில் மிகுதியாக உள்ளன. பெயர் பகுப்பது சொற்களை காட்டிலும் வினை பகுப்பது சொற்கள் தான் வழக்கில் மிகுதியாக இருக்குது. சொற்களை பொருள் நோக்கிலும் பிரித்து எழுதுவர். ஒவ்வொரு சொல்லிலும் உள்ள உறுப்புகள் எவை எவை என்ற வகையிலும் பிரித்து எழுதுவர். சொற்களை பொருள் நோக்கிலும் பிரித்து எழுதுவர். ஒவ்வொரு சொல்லிலும் உள்ள உறுப்புகள் எவை எவை என்ற வகையிலும் பிரித்து எழுதுவர். அவ்வாறு பிரித்து எழுதும் உறுப்புகளை பகுப்பத உறுப்புகள் என்பர். இந்த பகுப்பத உறுப்புகள் பார்த்திங்கன்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என பொதுவாக மொத்தம் 6 வகைப்படும். இந்த பகுப்பத உறுப்புகள் மொத்தம் 6 வகைப்படும். அதுதான் பார்த்தோம். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரி, விகாரம். ஒரு வினை பகுப்பதத்தில் பகுதியும் விகுதியும் அடிப்படை உறுப்புகளாக உள்ளன. சில சொற்களில் பகுப்பத உறுப்புகள் 1 2 குறைந்தும் வரும். சில சொற்கள் 6 உறுப்புகள் பெற்று வரும். ஒரு பகுப்பதத்தில் பகுதி, விகுதி, இடைநிலை என்பவையே பொருள் தரும் உறுப்புகளாகும். ஒரு பகுப்பதத்தில் பார்த்திங்கன்னா பகுதி, விகுதி, இடைநிலை இது மட்டும்தான் பொருள் தரும் உறுப்புகளாகும். பகுதி பெரும்பாலும் சொற்பொருளையும் விகுதி, இடைநிலை ஆகியன இலக்கண பெருண்மைகளையும் தருகின்றன. பகுதி பெரும்பாலும் சொற்பொருளையும் விகுதியும் இடைநிலையும் இலக்கண பொருண்மைகளையும் தருகின்றன. இவை மூன்றும் இணையும் போது ஏற்படும் புணர்ச்சி மாற்றங்களே சந்தி, சாரியை, விகாரம் ஆகும். முதல்ல பகுதி பார்ப்போம். ஒரு சொல்லின் அடிச்சொல்லே பகுதியாகும். இதை முதல்நிலை என்றும் கூறுவர். பகுதியே முதல்நிலை என்றும் கூறுவர். விகுதி பெறாத ஏவல் வினையாக வரும். பகுதி பார்த்திங்கன்னா விகுதி பெறாத ஏவல் வினையாக வரும். மேலும் பகுதி விகுதி என பிரிக்க இயலாததாய் இருக்கும். பாடினான் என்னும் வினைமுற்றை பாடு கூட்டல் இன் கூட்டல் ஆண் என பிரிக்கலாம். இந்த பாடினான் இப்படி தான் பிரிக்கலாம். இதில் பாடு என்பது பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் வருகிறது. இது போலவே படி, ஆடு, செய், எழுது, நட, ஓடு போன்றவை பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் இருக்கின்றன. அறிஞர் என்னும் பெயர் சொல்லை அரி கூட்டல் இஞ்ச் கூட்டல் அர் என பிரிக்கலாம். இதில் அரி என்பது பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் வருகிறது. பகுதி பார்த்திங்கன்னா எப்பவுமே விகுதி பெறாத ஏவல் வினையாக வரும். பகுதி சில சொற்களில் ஒற்று இரட்டித்து காலம் காட்டும். பகுதி பார்த்திங்கன்னா சில சொற்களில் மட்டும் ஒற்று மட்டும் இரட்டித்து காலத்தை காட்டுமா. அடுத்தது விகுதி. ஒரு வினைமுற்று சொல்லின் இறுதியில் நின்று விகுதி பார்த்திங்கன்னா எப்போ இருக்குன்னா ஒரு வினைமுற்று சொல்லின் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் உறுப்பு தான் விகுதி. கொடுத்தான் இதை பிரித்தோம்னா கொடு கூட்டல் இத்து கூட்டல் ஆண். அடுத்து படித்தால படி கூட்டல் இத்து கூட்டல் ஆள். நடந்தது இந்த லாஸ்ட்டில் இருக்க ஆள், ஆண் இதுதான் விகுதியாக வருது. நடந்தது நட கூட்டல் இத்து கூட்டல் இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ கூட்டல் து. இப்படி தான் பிரியும் பகுப்பத உறுப்புகள். கடைசியாக இருக்கிறது தான் விகுதி. இவற்றுள் ஆண், ஆள், து என்பவை விகுதிகளாகும். ஆண் என்னும் விகுதி உயர்திணை ஆண்பால். இதில் ஆண் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா உயர்திணை ஆண்பால். உயர்திணை ஆண்பால் ஒருமை படர்க்கை இடம் என்பனவற்றை ஆள் என்னும் விகுதி உயர்திணை பெண்பால். ஆண் உயர்திணை ஆண்பால்,
ஆள் என்பது உயர்திணை பெண்பால். இது வந்து ஒருமை படர்க்க இடம் என்பனவற்றையும் தூய என்னும் விகுதி பார்த்திங்கன்னா அக்ரிணை ஒன்றன் பால், இதுவும் படர்க்க இடம் என்பனவற்றையும் வெளிப்படுத்துகின்றன. வியங்கோல், தொழிற்பெயர், பெயரெச்சம், வினையெச்சம் போன்ற பல்வேறு இலக்கண பெருண்மைகளையும் உணர்த்தும் விகுதி பயன்படுகிறது. எழுதுக, எழுது கூட்டல் க, இலக்க என்பது தான் விகுதி. உரைத்த, உரை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அ, செய்தல் செய் கூட்டல் தல், படித்து, படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் உ. அடுத்தது இடைநிலை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் தோன்றும் உறுப்புக்கு இடைநிலை என்று பெயர். இடைநிலை பார்த்திங்கன்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் தோன்றும் உறுப்பு தான் இடைநிலை. வினை பகுப்பதத்தில் வரும் இடைநிலையை கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை என்றும் இருவகைப்படுத்துவர். வினை பகுப்பதத்தில் வர இடைநிலையை பார்த்திங்கன்னா ரெண்டாக வகைப்படுத்துகிறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா கால இடைநிலை, மற்றொன்று எதிர்மறை இடைநிலை. பெயர் பகுப்பதத்தில் வரும் இடைநிலையை பெயர் இடைநிலை என்றும் அழைப்பர். பெயர் பகுப்பத்தில் வந்துச்சுன்னா அது பெயர் இடைநிலை. வினை பகுப்பதத்தில் வந்துன்னா அங்கே ரெண்டாக வரும். அது ஒன்று கால இடைநிலை, மற்றொன்று எதிர்மறை இடைநிலை. இப்போ இந்த கால இடைநிலை பார்த்தோம்னா ஒரு வினை பகுப்பதத்தில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து காலம் காட்டும் உறுப்பு கால இடைநிலை அல்லது காலம் காட்டும் இடைநிலை எனப்படும். காலத்தை காட்டும் இடைநிலை தான் கால இடைநிலை அல்லது காலம் காட்டும் இடைநிலை எனப்படும். செய்தான், இது பிரித்தோம்னா செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆண். அடுத்தது செய்கின்றான், செய் கூட்டல் கிரு கூட்டல் ஆண். செய்வானில் செய் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆண். இவற்றுள் விகுதியாக வர இத், கிரு, இவ் என்பன கால இடைநிலைகளாகும். இந்த கால இடைநிலைகள் பார்த்திங்கன்னா 3 வகையாக பிரியும். இவை முறையே இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பனவற்றை உணர்த்துகின்றன. இப்போது இறந்த கால இடைநிலைகளில் என்னென்ன வரும் பார்த்திங்கன்னா இத்து, இட்டு, இரு, இன்னு. இங்கே முதல்ல இத்து இருக்கு பாருங்கள், அப்போ இது இறந்த கால இடைநிலை. அடுத்து வர கிரு வந்து பார்த்திங்கன்னா நிகழ்கால இடைநிலை. இவ் என்பது வந்து பார்த்திங்கன்னா எதிர்கால இடைநிலை. இப்போ இந்த பாக்ஸை பார்ப்போம். இறந்த கால இடைநிலைகள் என்னென்ன வரும்னா இத்து, இட்டு, இரு, இன்னு. நிகழ்கால இடைநிலைகளில் வந்து கிருகின்று, ஆணென்று. எதிர்கால இடைநிலையில் இப்பு, இவ். எதிர்மறை இடைநிலைகள் ஆ, அல், இல். இதெல்லாம் இடைநிலையில் வர உறுப்புகள். அடுத்தது எதிர்மறை இடைநிலை. எதிர்மறை வினைச்சொற்களில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து எதிர்மறையை உணர்த்தும் இடைநிலை எதிர்மறை இடைநிலை ஆகும். எதிர்மறை வினைச்சொற்களில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து எதிர்மறையை உணர்த்தும் இடைநிலை எதிர்மறை இடைநிலை ஆகும். ஆ என்னும் எதிர்மறை இடைநிலைக்கு அடுத்து உயிர்மெய் வரின் கெடாமல் வரும். உயிரெழுத்து வரின் தன் பொருளை நிறுவி கெட்டு வரும். ஆ என்னும் எதிர்மறை இடைநிலை பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து உயிர்மெய் வரின் உயிரெழுத்து வந்துச்சுன்னா உயிர்மெய் எழுத்து வந்துச்சுன்னா அப்போது கெடாமல் வரும். உயிரெழுத்து வந்துச்சுன்னா அது கெட்டு வருமா. ஓடாது, ஓடு கூட்டல் ஆ கூட்டல் து. அடுத்தது பேசான், பேசு கூட்டல் ஆ. காணலன், கான் கூட்டல் ஆல் கூட்டல் அன். எழுது, எழுது கூட்டல் இல் கூட்டல் அன். அடுத்தது பெயர் இடைநிலை. ஒரு ஆக்கப்பெயர் சொல்லில் பெயர் பகுதியை விகுதியோடு இணைப்பதற்கு வரும் இடைநிலை பெயர் இடைநிலை ஆகும். ஒரு ஆக்கப்பெயர் சொற்களில் பெயர் பகுதியை விகுதியோடு இணைப்பதற்கு வரும் இடைநிலை பெயர் இடைநிலை ஆகும். இதில் வரும் உறுப்புகள் பார்த்திங்கன்னா இச்சி, இஞ்சி, இந்து, இத்து, இப்பு ஆகிய மெய்கள் பெயர் இடைநிலைகளாக வருமா. தமிழச்சி, தமிழ் கூட்டல் ஆ கூட்டல் இச்சி கூட்டல் இச், இ. இதை இப்படி பிரிக்கலாம் தமிழச்சி. அடுத்தது இளைஞர், இலை கூட்டல் இஞ்சி கூட்டல் அர். ஓட்டுநர். அடுத்தது ஒருத்தி. அடுத்தது மூவர். மூவரை பார்த்திங்கன்னா 3 கூட்டல் இவ்வு கூட்டல் அர் என்று பிரிக்கலாம். அடுத்தது சந்தி. சந்தி என்பதற்கு புணர்ச்சி என்று பெயர். சந்தி என்பதற்கு மற்றொரு பெயர் பார்த்திங்கன்னா புணர்ச்சி. பகுதி விகுதி இடைநிலை ஆகிய
பகுப்பத உறுப்புகள் புணரும் போது இடையில் தோன்றும் உறுப்பு தான் சந்தியா. இந்த பகுதி விகுதி இடைநிலை மூன்றும் புணரும் போது இதுக்கு நடுவில் தோன்றுவது தான் சந்தி. சந்தி எப்பவுமே பார்த்தீங்கன்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது. சந்தி எப்பவுமே பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது பெரு வழக்காகும். சந்தி எப்பவுமே பார்த்தீங்கன்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் தான் வரும். புணர்ச்சியின் போது ஏற்படும் விகாரங்களான தோன்றல், திரிதல், கெடுதலை சந்தி என்றும் சொல்வர். புணர்ச்சியின் போது ஏற்படும் விகாரம் அதையும் சந்தி என்றும் சொல்வர். ஒரு எழுத்து தோன்றுதலை சந்தி என்றும் மற்றைய திரிதலையும் கெடுதலையும் விகாரம் என்றும் வழங்குவர். ஒரு எழுத்து தோன்றுதலை சந்தி என்றும் மற்றைய திரிதலையும் கெடுதலையும் விகாரம் என்றும் வழங்குவர். பெரும்பாலும் இத், இப், இக் என்னும் 3 எழுத்துக்களுள் ஒன்று சந்தியாக வருமா. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த 3 எழுத்து தான் சந்தியாக வருமா. இத்து, இப்பு, இக்கு. உடம்படு மெய்கள் சந்தியாக வருவதுண்டு. அது என்னென்னா இ, இவ். அடுத்து அசைத்தான். அசை கூட்டல் இத்து கூட்டல் ஆண், இது அசைத்தான். அடுத்தது காப்பார். கா கூட்டல் இப்பு கூட்டல் ஆர். படிக்கிறார். படி கூட்டல் இக்கு கூட்டல் கிறு கூட்டல் ஆர் படிக்கிறார். வணங்கிய. வணங்கிய இப்போ இப்படி பிடிச்சோம் பார்த்தீங்கன்னா வணங்கு கூட்டல் இன் கூட்டல் ஈ கூட்டல் அ வணங்கிய. பகுப்பத உறுப்புகளில் அடங்காமல் 7வது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு தான் எழுத்துப்பேர் எனப்படும். பகுப்பத உறுப்புகளே வராமல் 7வதாக வரும் உறுப்பு தான் எழுத்துப்பேறு எனப்படும். சாரியை வரவேண்டிய இடத்தில் புள்ளி பெற்ற எழுத்து உயிர் ஏற இடமளித்து வந்தால் அதனை எழுத்துப்பேறு என்று குறிப்பிடல் வேண்டும். அதாவது சாரியை வர வேண்டிய இடத்துல பார்த்திங்கன்னா புள்ளி வச்ச எழுத்து வந்ததுன்னா அதனை எழுத்துப்பேர் என்று குறிப்பிடல் வேண்டும். விகுதி தனியே வராமல் துணையாக பெற்று வரும் எழுத்துப்பேறு ஆகும். இந்த எழுத்துப்பேறு காலம் காட்டாது. எழுத்துப்பேறு பார்த்தீங்கன்னா எப்பவுமே காலத்தை காட்டாது. பாடுதி. பாடு கூட்டல் இத்து கூட்டல் ஈ. அடுத்து மொழியாதான். மொழி கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் இத்து கூட்டல் ஆண். இச்சொற்களில் ஈ என்னும் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிக்கு முன்னும் ஆ என்னும் எதிர்மறை இடைநிலைக்கு பின்னும் வரும் இத் என்பது எழுத்துப்பேராகும். இங்கே இத் என்பது தான் எழுத்துப்பேர். அதாவது சாரியை வர வேண்டிய இடத்துல வரும் எழுத்து தான் வர வேண்டிய புள்ளி வச்ச எழுத்து தான் எழுத்துப்பேர். அடுத்தது சாரியை. பகுதியோடு இடைநிலையும் இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமாக சார்ந்து இயைய வரும் உறுப்பு சாரியை ஆகும். பகுதியோடு இடைநிலையும் இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமாக சார்ந்து இயை வரும் உறுப்பு சாரியை ஆகும். பெரும்பாலும் சாரியை பார்த்திங்கன்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். சந்தி பகுதிக்கும் இடைநிலைக்கும் வரும். சாரியை இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். பார்த்தந்தன். பார்க்கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன். இச்சொல்லில் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் அன் என்பது சாரியை ஆகும். சந்தி வரவேண்டிய இடத்தில் உயிர்மை எழுத்து வந்தால் அதனை சாரியை என்று குறிப்பிட வேண்டும். சந்தி வர வேண்டிய இடத்துல ஒரு உயிரெழுத்து வந்துச்சுன்னா அதை சாரியை என்று குறிப்பிட வேண்டும். தருகுவேன். இதை பிரித்தோம்னா தா கூட்டல் கூ கூட்டல் இவ்வு கூட்டல் எண். இச்சொல்லில் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும் கூ என்பது சாரியை ஆகும். சாரியைக்கு பார்த்திங்கன்னா எப்பவுமே பொருள் கிடையாது. இதில் அன் என்பது விகுதியாக வரும்போது அன் என்பது சாரியையாக வருமா. அன் என்பது விதியாக வரும்போது பார்த்திங்கன்னா அன் என்பது சாரியையாக வரும். ஆன், ஆல், ஆர் ஆகிய விகுதிகள் வரும்போது அன் சாரியையாக வராது. கடைசியாக பார்க்க போகிறது விகாரம். பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவை புணரும்போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம்தான் விகாரம். இந்த மூன்றும் அதாவது பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவை புணரும்போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும். ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக திரிந்தும் கெட்டும் நெடில் குறிலாக மாற்றம் பெறும்.
இத்தகைய மாற்றமே விகாரம் எனப்படும். ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக தெரிந்தும் கெட்டும் நெடில் குறிலாகவும் மாற்றம் பெறும். இத்தகைய மாற்றமே விகாரம் எனப்படும். நின்றான், இது பிரிச்சோம்னா நில் கூட்டல் இர் கூட்டல் ஆண். இதில் நில் என்னும் பகுதியில் இல் இன் ஆக இல் இன்னாக தெரிந்தது. அடுத்தது வணங்கிய, வணங்கு கூட்டல் இன் கூட்டல் ஈ கூட்டல் அ என்னும் இடைநிலையில் நகரம் கேட்டது. அடுத்தது கண்டான், இதில் பார்த்தீங்கன்னா கண் கூட்டல் இட்டு கூட்டல் ஆண். கான் என்னும் பகுதி கண் என குறுகியது. இதில் கான் என்பது பார்த்திங்கன்னா கண் என குறுகியது. எழுதினோர், எழுது கூட்டல் இன் கூட்டல் ஓர். ஆர் என்னும் விகுதி ஓர் என நின்றது. அடுத்தது இந்த பாக்ஸை பார்ப்போம். இந்த பாக்ஸ் என்னென்ன வரும் பார்த்திங்கன்னா இடைநிலைகளோட வகை மற்றும் விகுதிகளோட வகை. ஃபஸ்ட்டு இறந்த கால இடைநிலைகளில் எந்தெந்த எழுத்து வரும் பார்த்திங்கன்னா இத்து, இட்டு, இரு, இன்னு. நிகழ்கால இடைநிலைகள் என்ன வரும்னா கிருகின்று, ஆண் என்று. எதிர்கால இடைநிலைகளில் இப்பு, இவ். எதிர்மறை இடைநிலைகள் ஆ, அல், இல். அடுத்து தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள். இந்த எழுத்துக்கள்லாம் வந்ததுன்னா அது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள். எதுன்னு பார்ப்போம். என், ஏன், அல், அன், கு, டு, து, ரு. இந்த எழுத்துக்கள்லாம் வந்ததுன்னா அது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள். அடுத்தது பார்த்திங்கன்னா தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகள். இதில் எந்தெந்த எழுத்து வரும்னு பார்த்திங்கன்னா எம், ஏம், அம், ஆம், ஓம், கும், டும், தும், ரும். இந்த எழுத்துக்கள்லாம் தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகளில் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிகள். இதில் ஐ, ஆய், ஈ என்ற எழுத்துக்கள் வரும். அடுத்தது முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதிகள். இர், இர், மின். அடுத்தது படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதிகள். இதில் அன், ஆணும் வரும். அடுத்தது படற்கை பெண்பால் வினைமுற்று விகுதிகள். அல், ஆல். படற்கை பலர்பால் வினைமுற்று விகுதிகளில் அர், ஆர், ப, மா, கல். அடுத்து படற்கை ஒன்றல்பால் வினைமுற்று விகுதிகளில் து, ரு, டு. படற்கை பலவின்பால் வினைமுற்று விகுதிகளில் ஆ வரும், ஆ வரும். வீங்கோல் வினைமுற்று விகுதிகளில் க, இய, இயர். இந்த மாதிரி வந்ததுன்னா இந்த எழுத்துக்கள்லாம் அது வியங்கோல் வினைமுற்று விகுதிகள். தெரிநிலை பெயரெச்ச விகுதிகள் அ, உம். தெரிநிலை வினையெச்ச விகுதிகளில் உ, இ. தமிழ் ஓர் ஒட்டுநிலை மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் இருப்பினும் தமிழில் உள்ள எல்லா எழுத்துக்களும் சொல்லாவதில்லை. ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் இருப்பினும் தமிழில் உள்ள எல்லா எழுத்துக்களும் சொல்லாவதில்லை. ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து சொல்லாகின்றன. அவ்வாறு சொற்கள் புதிதாக தோன்றுவதற்கு ஒரு மொழியில் நுட்ப அடிப்படை உள்ளது. பகுதி ஒரு மொழியின் அடிப்படையான வேர் சொல்லாகும். புதிய சொல்லாக்கத்திற்கு வேர் சொற்களின் வருகை அவற்றின் சேர்க்கை பற்றிய மொழியில் நுட்ப அறிவு இன்றியமையாதது. இதன் மூலம் துறைதோறும் புதிய கலை சொற்களை உருவாக்க முடியும். இது தெரியாதான் இருக்கும். திணை, பால், எண், இடம் உணர்த்தும் சிறப்புள்ள மொழி தமிழ்மொழி. இச்சிறப்புக்கு காரணம் சொல்லின் விகுதியாகும். இந்த தமிழ்மொழிக்கு சிறப்புக்கு காரணம் பார்த்திங்கன்னா சொல்லின் விகுதியாகும். இவ்வாறு வேறு வேறு உறுப்புகளை இணைத்து சொற்களை உருவாக்க முடியும். இந்த திணை, பால், எண், இடம் இதை யார் காட்டுவோம்னு பார்த்திங்கன்னா விகுதி மட்டும்தான் இந்த நான்கையும் காட்டும். இச்சொற்களை வேண்டும் போது பிரித்து கொள்ளலாம், மறுபடியும் சேர்த்து கொள்ளலாம். பிரித்தாலும் சேர்த்தாலும் பொருள் மாறாது. இதுதான் தமிழ் மொழியின் சிறப்பு. பகுப்பத தன்மை உள்ள மொழியை கற்றுக்கொள்வது எளிது. பிற மொழியினர் தமிழை எளிமையாக கற்றுக்கொள்ள இதுவும் ஒரு காரணமாகும். மேலும் இப்பகுப்பத தன்மையினால் எண்ணிறைந்த சொற்கள் உருவாகின்றன. இது மொழியின் வளர்ச்சிக்கும் தொடர்ச்சிக்கும் இன்றியமையாதது ஆகும். இதோட இந்த லெசனும் முடியுது.
தேங்க்யூ.